ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர்ல எந்த அளவு தரவா இருக்கீங்கன்னு பாத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா வில் கெட் ஸ்டார்டட். மோகன் சார், இது தப்பா அசம்பிள் ஆயிருக்கு. இது கரெக்டா சொல்லுங்க. இதே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் மார்க் இருக்குது. ஜஸ்ட் மோகன் சார் will take up this one for the first one. Who is this book? இல்ல who is ன்னு எதுவுமே இங்க வார்த்தை இல்ல. whose இருக்குது. மோகன் சார் ஃபர்ஸ்ட் சொல்லட்டும். whose book is this? whose book is this? அருமையா ஆரம்பிச்சாரு. whose book is this? சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி தெரியாது, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ். சுபர்ணா மேம் நம்பர் 2 கேட்கலாம். சுபர்ணா மேம், இது எப்படி சொல்வீங்க? There is anyone help to me? No, இது क्वेश्चन மார்க்ல இருக்கு. क्वेश्चनல இருக்கு. நீங்க அப்ப is there anyone help to me? நல்லா பார்க்கணும். is there anyone help to me? நீங்க சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க சுபர்ணா மேம். நீங்க தப்பு பண்ண கூடாது. Is there anyone help to me? இல்லையே. is there anyone க்கு அப்புறம் என்ன வரும்? எல்லாரும் நோட் பண்ணிக்கீங்க. இந்த கரெக்ட்டானத தான் நீங்க நோட் Is there anyone to help me? Is there anyone to help me? அந்த தடுமாற்றத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, எந்த இடத்துல நம்ம வீக்கா இருக்கிறோம் அப்படின்னு. வெரி குட். சோ சூப்பர். நம்பர் 2 விநாயகம் சார். நம்பர் 3 why are you late? again எல்லாரும் அதை எழுதிக்கணும். முக்கியம். எனக்கு வந்து ஆடியோ கட் பண்றப்ப எனக்கு அந்த கரெக்டானது மட்டும் தான் சொல்லணும். கரெக்டானது மட்டும் சொல்லணும். ஆல்ரைட், தனலட்சுமி நம்பர் 4 கேர்ஃபுல்லா சொல்லுங்க. No, you know the answer. Do you know the answer? Do you know the answer? Sir, good evening, sir. Do you know the answer? Good evening, sir. Do you know the answer? Very good, sir. All right, Devamani. Number 5. I do not. Okay, I do not know his name. I do not know his name. Okay, I do not know his name. Very good. Samsudin sir, நம்ம ட்ரை பண்ணுங்க. இது கொஞ்சம் கஷ்டமானதா வந்து மாட்டிடுச்சு உங்களுக்கு. Is the sun is shining? The sun? சம்சுதீன் சாரே சொல்லலாம். Yes. சொல்லுங்க. The sun. ரொம்ப கஷ்டமா இருக்கு. Okay, அப்படியே இருங்க. Support. We'll get some support. Don't worry. Let's get some support. மணிமுருகன், நான் சொல்லட்டுமா சார்? விவேக் ஹெல்ப் பண்ணுங்க விவேக். The sun is shining. The birds are chirping. Yeah, அது பாடுறது, குயில் பாடுறதுதான். The birds are chirping. The sun is shining and the birds are chirping. Very good. Now இப்ப நான் சொல்றவங்க மட்டும் சொன்னா போதும். முருகன் சார், நம்பர் 7 சொல்லுங்க முருகன். Only my mother is a great cook. My mother is a great cook. Great cook. Very nice. All right. எல்லாரும் கொஞ்சம் வீடியோ எல்லாம் ஆன் பண்ணிக்கிங்க. That would be nice. All right. All right. One at a time நம்ம போய்க்கலாம். Right, John. Next one, John. Does who not know her? இன்னொரு வாட்டி சொல்லணும் எனக்கு. Does who not know her? இல்லையே. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ஜான், உங்களுக்கு தான். Who does not only John who does not know her? கொடுக்கணும். எல்லாருக்குமே क्वेश्चंस இருக்கு. டோன்ட் வரி. Who does not know her? அவ்வளவுதான். அவளை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். அதான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும். क्वेश्चन வேர்ட் இருக்கப்ப क्वेश्चन வேர்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். क्वेश्चन மார்க் இருக்கப்ப who does not know her.
They were swimming in the pool. Now கேர்ஃபுல்லா பார்க்கணும். அடுத்தது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கோவிந்தராஜ் சார் இதோட ரெண்டு ஆப்ஷன் சொல்லுங்க. நம்பர் 9. Yes sir, yes sir, yes sir. They were swimming in the pool. ஒரு again ஒரு வாட்டி சொல்லுங்க கோவிந்தராஜ் சார். ஃபர்ஸ்ட் Sir, they were swimming in the pool. ரைட். இப்போ அடுத்தது சொல்லுங்க. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நல்லா பாருங்க, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, முக்கியமான ஆப்ஷன். Were they swimming in the pool? Were they swimming in the pool? இல்லையே, क्वेश्चन மார்க்கே இல்லையேங்க. Sir, were they swimming in the pool? நல்லா பாருங்க. Sir, they were where modified question in the pool they were swimming. In the pool they were swimming. in the pool. இல்ல விவேக். They were in the pool. In the pool. In the swimming pool. In the swimming pool. In the pool they were swimming. ஓகே, இது எடுத்துக்க அர்த்தம் சொல்லிடலாமா? இதுக்கு அர்த்தம் என்ன? They were swimming in the pool னா என்ன அர்த்தம்? அவங்க நீச்சல் அடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த குட்டையில் நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறார். அவங்க அந்த குளத்துல வந்து நீச்சல் குளத்துல அவர்கள் Swimming pool ல் இருக்கிறார்கள். நீந்தி கொண்டு இருக்கிறார்கள். நீந்தி கொண்டிருந்தார்கள். ஒன் அட் அ டைம். கோவிந்த் சாருக்கு क्वेश्चन இது. அவர்கள் நீச்சல் குளத்தில் நீந்தி கொண்டிருந்தார்கள். ஓகே, இப்ப சொல்லுங்க இதுக்கு என்ன மீனிங்? ரெண்டாவது இதுக்கு இங்க அவர்கள் குளத்தில் நீந்தி கொண்டிருந்தார்கள். முடிஞ்சு போச்சு. இங்க அவர்கள் நீச்சல் குளத்தில் இருந்தார். குளிக்கல, இருந்தாங்க, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அவங்க குளத்தில் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் குளத்தில் இருந்தார்கள். அவ்வளவுதான். அங்க நின்று இருந்தாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆனா ரெண்டுமே வருது, நல்லா பாத்துங்க. இந்த மாதிரி விஷயம் தான் நீங்க வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியணும். You have to know this. Prakash, question number 10 for you. Only Prakash. அப்புறம் இல்லைன்னா நம்ம ஹெல்ப் வாங்கிக்கலாம். क्वेश्चन மார்க் இருக்கு. என்ன வார்த்தை வரும் क्वेश्चन மார்க்ல? ஃபர்ஸ்ட் வார்த்தையை சொல்லுங்க. அப்படிதான் ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? ஒன்லி பிரகாஷ் அவர் அன்மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணாம பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். You can Sir, can first. ஒன்லி பிரகாஷ் இல்ல. இதுல வந்து ஒரு இதை மெயின்டைன் பண்ணுவோம். கரெக்ட்டா சொல்லி கொண்டு வரணும். You can lend me your pen. Can you repeat? You can lend me your pen. இல்லையே, கேள்வி யாருக்குமே மணி சொல்லுங்க. மணிமுருகன் சொல்லுங்க. மணிமுருகன் சொல்லுங்க. Can you lend me your pen? Lend me your pen. இப்படிதான் நீங்க அது கொண்டு வரணும். இது மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்க அமைக்கலாம். ஒன்ஸ் நீங்க கொண்டு வந்துட்டீங்களா, can you lend me your pen, நிறைய வாக்கியங்கள் அமைக்கலாம். வெரி குட். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு உங்க இது கடன் கொடுக்க முடியுமா? ரைட். அது உங்க பேனாவை கடன் கொடுக்க முடியுமான்னு கேக்குறது அது. வெரி குட், வெரி குட், வெரி குட். Now we'll go with this. கோவிந்தராஜ் சார் கேட்போம். கரெக்டா 11. Sir. 11. Sir. Yes. Sir, we are visiting. Very good. We are visiting in the summer Assam. அப்படி சொல்லக்கூடாது. We are visiting summer in the இல்ல இப்ப இந்த இடத்துல எங்க நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல. இப்ப பாருங்க, ஒரே இவரு கோவிந்தராஜ் சார் மட்டும் கொஞ்சம் பேசட்டும். we are visiting Assam this summer. எங்க தப்பு வருதுங்கிறத பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க வருதுங்கிறத பாத்துக்கலாம். வெரி குட். நீங்க நோட் பண்ணீங்க, எல்லாரும் நோட் பண்ணீங்க, எல்லாரும் பண்ணணும். ரம்யா மேம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இது.
Ramya ma'am, for you next. Okay, sir. Go for it. I was quite happy to receive the first place. I was quite happy to receive the prize. First prize. Again, எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். இது ரம்யா மேம்னா ரம்யா மேம் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமானது. எல்லாருமே ட்ரை பண்ண போறோம், எல்லாருமே எழுத போறோம், எல்லாருமே படிக்க போறோம், எல்லாருமே கேட்க போறோம், எல்லாருமே ஆடியோ கட் பண்ண போறோம், எல்லாருமே பண்ண போறோம். ரைட் ரைட் மோகன் சார் 13 கொஞ்சம் கஷ்டம், கரெக்டா பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். இது மோகன் சாருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே பண்றது. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், அபரிமிதமா நோட்ஸ் இருக்கணும், உங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். இது எல்லாருக்கும் தமிழ்ல வேற கேட்க போறேன், நல்ல ஞாபகம் வச்சுங்க. தமிழ்ல வேற சொல்லணும், நீங்க ரிவிஷன் பண்ணுவோம்ல. மோகன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இல்ல பரவாயில்ல, டஃப்பா இருந்தா பரவாயில்ல, சப்போர்ட் பண்றது இங்க ஆளுங்க இருப்பாங்க, சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. இன்னொரு வழி சொல்லுங்க மோகன். You should not have called him. You should not have called him. Yeah. Very good. அருமையா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? சாருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? இதுக்கு தமிழ்ல சொல்ல போறாரு சார், வந்து தமிழ்ல சொல்ல. You should not have called him a liar. என்ன அர்த்தமா இருக்கும்? என்ன அர்த்தமா இருக்கும்? Not a cat. என்ன அர்த்தமா இருக்கும்? சார் லயர் சார் போய் சொல்லுன்னு சொல்லாத. லயர்னா சொல்லுங்க. நீ போய் அவன should not have called. இல்ல ஒரு ஹெல்ப் கேட்கலாம், மகேந்திர சார் கேட்கலாம். போய்க்காரன் சார் சொல்றோம் சார். சொல்லுங்க. அவனை திருடனா நீ கூப்பிட கூடாது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவனை திருடனா நீ பொய்யா கூப்பிட. இது சொன்னது யாரு? விவேக் சார். இல்லையா, இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் பண்ணுமே, முக்கியமான கரெக்ஷன் பண்ணுமே, இல்லைன்னா அடிபட்டுருமே. ஆகா, தமிழ்ல தெரிஞ்சாலும் நீ அவனை திருடனா அழைக்க கூடாது. சொல்லி இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஒரு பொய் சொல்றவனா கூப்பிட கூடாது. இல்ல சொல்றவரா கண்டிப்பா கூப்பிட்டு இருக்க கூடாது. யார் சொன்னது இது? சுபர்ணா சார். கூப்பிட்டு இருக்க கூடாது. You should not have called him a liar. நீ பொய்யன்னு அவனை சொல்லிட்ட, அது பெரிய தப்பு. அவன் பொய்யன் கிடையாது, அவனை பொய்யன்னு நீ சொல்லி இருக்க கூடாது. வா எழுதிக்கிங்க. You should not have called him a liar. ரிக்ரெட் இது. தப்பா போன ஒரு விஷயத்தை நீ அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு விஷயம் அது. ஓகே, நம்ம ரிவிஷன் பண்றப்ப இன்னும் தமிழ்ல பார்க்கலாம். சுபர்ணா மேம் நெக்ஸ்ட் ஒன். சுபர்ணா மேம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, குயிக்கா பாருங்க, நிறைய ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பிரகாஷ் போய்க்கலாம். சுபர்ணா மேம் I forgot post to the letter. இன்னொரு வாட்டி கேட்கலாம். சுபர்ணா மேம் சொல்லுங்க. I forgot to post the letter. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. I forgot to post the letter. I forgot to post the letter. ஞாபகம் வச்சுங்க, நான் அந்த லெட்டர் போஸ்ட் பண்ண மறந்துட்டேன். I forgot to post the letter. நல்லா பாத்துங்க, இந்த ஒரு விஷயம், இது forgot to அதுக்கப்புறம் verb வருது பாருங்க, இது அடிக்கடி வரும் நமக்கு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வெரி வெரி பாப்புலர் ஒன். ஆல்ரைட், பாத்துக்கணும். தனலட்சுமி மேம் நெக்ஸ்ட். கேர்ஃபுல், தப்பா போக வாய்ப்பு இருக்கு.
Okay, Dhanalakshmi ma'am, go ahead. அப்போ வாய்ப்பு இருக்கு. அப்போ வாய்ப்பு இருக்கு. அப்போ வாய்ப்பு இருக்கு. எப்படி ஆரம்பிக்கணும்? ஏன் ஆரம்பிக்கல? ஓகே விநாயகம் சார், அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க விநாயகம் சார். அந்த டோனே அவருக்கு டிஸ்டிங்டா இருக்கும், ரொம்ப நல்லா அப்படியே சாலிடா இருக்கும். ரைட், எப்படி இத ஆரம்பிக்கிறது சொல்லுங்க. ஆரம்பிச்சு சொன்ன போதும். The thunder. The hunter. Okay. Hunter took the deer at the aim. took அதுக்கு அப்புறம் தான் முக்கியம். The hunter took the deer at The aim. hunter aimed Well, the hunter took அப்புறம் என்ன வரும்? Aim to. Took aim னு வரலாம். Took aim. At the deer. At the deer. இது வந்து deerனு படிக்கணும், deerனு படிக்க கூடாது. Deer படிக்க கூடாதா சார்? deerனு படிக்க கூடாது. B E E R beer மாதிரி D E R deer. சோ ரெண்டுதும் ஒண்ணா தான் படிக்கணும்.